கனமழையால் வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதை சாலையில் பாறைகள் உருண்டு விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை வனப்பகுதியில் மழை அடித்து பெய்த நிலையில் பொள்ளாச்சி வால்பாறை மலைசாலையில் 16வது கொண்டை ஊசி வளைவில் பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசு பேருந்து, தனியார் வாகனம் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவலறிந்து ஜேசிபி இயந்திரத்துடன் வந்த நெடுஞ்சாலை துறையினர் கொட்டும் மழையில் 1 மணி நேரம் போராடி சாலையில் விழுந்து கிடந்த பாறைகளை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதனால் வால்பாறை பொள்ளாச்சி மலைப்பாதை சாலையில் மாலை 5:15 மணி முதல் 6:15 மணி வரை 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாறைகள் அகற்றப்பட்ட நிலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. கோவையில் பெய்த கனமழையால் மாநகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சில இடங்களில் குளம் போல் மழை நீர் தேங்கியது. 2 மணி நேரமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கோவையின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியது. இதனால் மாநகர் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உக்கடம் முதல் பாலக்காடு செல்லும் சாலை, ஒப்பனக்கார வீதி, டவுன் ஹால், திருச்சி சாலை, அவிநாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கிய நிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். சிங்காநல்லூர் பகுதிகளில் மழை பொழிவு அதிகமாக இருந்ததால் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அதேபோன்று பேருந்து நிலையம் குளம் போல் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டது. இஎஸ்ஐ மருத்துவமனை எதிரே உள்ள பேருந்து நிலையத்தின் நிழற்குடை சரிந்து விழுந்தது. ஆர்எஸ்புரம், காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மரம் சரிந்து விழுந்தது. கோவையில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மாநகராட்சிக்கு உட்பட்ட அவிநாசி சாலை மேம்பாலம் கீழ்ப்பகுதிகள் மற்றும் லங்கா கார்னர் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மழைநீரை முழுமையாக அகற்றுமாறு அறிவுறுத்தினார். மழைநீர் அகற்றிய பிறகு போக்குவரத்து நெரிசல் சீராகும் என அதிகாரிகள் கூறினர். கோவையில் கொட்டி தீர்த்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வாகன நிறுத்தத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மேற்கூரையின் கீழே சிக்கியிருந்த வாகனங்களை மீட்டனர். தொடர்ந்து மேற்கூரையை தீயணைப்புத் துறையினர் தரையிறக்கினர். பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழைநீர் செல்லும் வழியில் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் கிணத்துக்கடவு காவல் நிலையம் முதல் பேருந்து நிலையம் வரை சர்வஸ் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஊஞ்சவேளாம்பட்டி பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாக கேவிஆர் நகர், கணபதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். மேட்டுப்பாளையம் மற்றும் பில்லூர் அணை சுற்றுப்புற பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாலை நேரத்தில் பலத்த மழை பெய்ததால் சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வாகனங்கள் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் இயக்கப்பட்டன. பவானி ஆற்று பாலத்தில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் அந்த பகுதியில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அந்த வழியே செல்லும் வாகனங்கள் மழை வெள்ளத்தை வாரி இறைத்துக் கொண்டு சென்றன. ஆற்று பாலத்தின் மீது வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. பில்லூர் அணையில் 120 மில்லிமீட்டர் மழை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் 30.5 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் பவானி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் நீர்ப்பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 பேர் மேட்டுப்பாளையம் வந்துள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.